கல்யாண சீசன் எபிசோட் 4ங்க. ஹெல்மெட்டுக்குள் இருப்பது நவீன். ஸோ இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூபர் எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டின்னு இருக்கு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்பாட், அதாவது லஞ்சோ டின்னரோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு தான் போவோம். இன்னைக்கு அந்த வகையில் இவர் கல்யாணத்துக்காக எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி ஃபோரமுக்கு தான் போகிறோம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே அசம்பிள் ஆகி சொல்லியாச்சு. 5:30 மணிக்கு அங்கே வரணும்னு சொல்லியிருக்கோம். நாங்களே 5 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ போயிட்டு எல்லாரும் வரதெல்லாம் பார்த்துட்டு இன்விடேஷனை கொடுப்போம் இன்னைக்கு. ஸோ இவர் கல்யாண இன்விடேஷனை கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயம். நம்ம சேனல் வீடியோஸ்க்கு ஏர்லி ஆக்சஸ் வரப்போகுது, வந்துருச்சு. ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நம்ம மெம்பர்ஸ் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம போடுற வீடியோஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ்வலாக பார்க்குற டைமுக்கு ஒரு நாள் முன்னாடியே மெம்பர்ஸ் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கும். 59 ருபீஸ் மெம்பர்ஷிப். நம்ம சேனலில் பக்கத்துலேயே வந்து ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 59 ருபீஸ் மெம்பர்ஷிப் இருக்கும். மந்த்லி இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனல் மெம்பர் ஆகிடலாம். ஸோ நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ஏர்லியாகவே பார்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ், நிறைய ட்ராவல் சேலஞ்சஸ்லாம் லைனப்பில் இருக்குது. ஸோ அது மறக்காமல் வந்து பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 59 ருபீஸ் மெம்பர்ஷிப் மூலிமா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. செம்ம வெயிலுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எங்கே வண்டியை விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோரமுக்கு வெளியில் இருக்க வடபழனி மெட்ரோ பார்க்கிங்கில். ஃபோரம்லேயும் பார்க்கிங் இருக்குது, பட் ஆனால் இங்கே மெட்ரோ பார்க்கிங்லேயும் வண்டி விட்டுக்கலாம். என்னது அவ்வளோதான். உள்ளே போனால் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. ஆல்ரெடி ஷார்ப்பாக வந்துட்டோம் நாங்கள். மோஸ்ட்லி வந்திருக்காங்க. அப்படியே ஒன்றா பார்த்தோம். பத்திரிக்கை கொடுக்குற வரவர் லேட்டாக வராரு, வாங்க வரவங்க முன்னாடி வந்து அப்படியே ஒரு வழக்கத்தை போடுங்க 2 பேரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மி வந்தாச்சு, அப்புறம் விஜய் விலாக்ஸ் வந்தாச்சு. ஐயா இது எங்கள் சேனலுக்கு ஆணியம் போடுங்க உனக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க, சமி அப்புறம் விஜய். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் பக்கம் வந்து பல மாதங்கள் ஆகுது. என்ன ப்ரோ வந்துடுவோம் மக்களே, கம்பேக் கொடுக்குறாரு. அங்கே பார்த்தீங்களா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இடத்த பேர் மட்டும் சொல்லிட்டு இது ஏன்னா ஃபோரம் வந்திருக்கோம். ஃபோரமில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்பார்ஸ் என்னது இது சூப்பர் மார்க்கெட்ல வந்திருக்கோம். மெயினா இப்போ நம்ம என்ன வாங்க வந்திருக்கோம்னா நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா சீர்வரிசை வாங்க வந்திருக்கோம். புது மாப்பிள்ள இல்ல, கல்யாணம் தேவையான எல்லா பொருளும் வாங்க போறோம். உள்ள வந்துட்டாலே போதும், கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே கம்மி தான். வாங்க இங்க பண்ணுவோம். தம்பி என்ன பேச தெரியல, என்ன பேச வெக்கப்படுறான். கல்யாண மாப்பிள்ளே ஜாலியா இருக்காரு, கூட வந்தவங்க ஏன் எவ்வளவு வெக்கப்படுறான்னு தெரியல. அவர்லாம் ரொம்ப ஜாலியா சுத்தின்னு இருக்காரு. மாப்பிள்ளையோட சேட்டை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குங்க. வேறங்க சீர் வருஷம் வாங்க வந்தா பொம்மை பார்த்துனுக்கிறாரு பார்த்தீங்களா. அப்பத்துலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வளைச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபியூச்சர் நான் பையனோ பொண்ணோ எப்படி விழாதான் சொல்லிட்டு நான் எனக்கு வாங்கி இருக்கேன். பொம்மை விளையாடுறதுக்குன்னா குழந்தையா நீங்கள் இந்த டைகாஸ்ட் மாடல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. கலெக்ட் பண்ணி சும்மா வச்சு என் பையனுக்கு காமிப்பேன். சாதனையை பாடுறாரு, அப்பனோட சாதனை. வெறும் கையில் பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாக்லேட் வச்சு கொடுக்கறதுக்காக. ஏங்க சாக்லேட் எடுங்கண்ணா, அதுக்கு ஏன் போகிறீங்க? எங்க பிஸ்கெட்லாம் வேணாங்க, சாக்லேட் எடுங்க. ரஸ்க் எடுத்துருங்க நீங்க. அது பதில் பெஸ்ட் ரஸ்க் வச்சு கொடுத்துருங்க. அதுல காபி வாங்கி டிப் பண்ணிக்கலாம். ரேட் அதிக மக்களே. 2 ரஸ்க் ஆளுக்கு ஒரு டீ முடிஞ்சு போச்சு. ஏன் டீயா ப்ரோ? அவரு இவரு டீலாம் சொல்ல தெரியுமா? ஆர்பிட் வாங்கிட்டு கையில ஒண்ணு கொட்டி இந்த கிளம்பு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அதில் முடிஞ்சு போறோம். எது ரஸ்கோ கொடுத்து ட்ரீட்டை பிடிப்பீங்களா? 2 ரஸ்க்கு ஒரு டீ. ரஸ்க் சாப்பிடுவோம். ஆளுக்கு ஒன்று வாயில போட்டு போகும், அவ்வளோதான். கை காட்டு காட்டு படத்தடி வாயில இந்த காட்டு கயத்துக்கு வந்துரு. இப்படிலாம் ஓட்டக்கூடாதுங்க. ஒரு பாவங்க அவரு எப்படி கொடுப்பாரு?
இது ஒண்ணு வாங்கிட்டா வரது 10 15 இல்ல 12 பீஸ் வருது. 2 பாக்ஸ் எடுத்தாலே பார்த்தா தாராளம் ஹெல்த்தியா கொடுக்கலாம். என்ன சொல்றாரு இங்க பாருங்க, இங்க மாதிரி காட்டுங்க. இது சாக்லேட் பை எடுத்து இது பார்த்தா 100 பீஸ் வரும். இது திருச்சி எங்க 15 பேர் போக பேலன்ஸ் 85 இருக்கும். மேல உட்காந்துப்பாங்க ஃபுட் கோர்ட் எல்லாருக்கும் ஒண்ணு நாங்க என்ன கல்யாணம் அவரு மொக்கெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏய் அல்வாவா ப்ரோ? முன்னாடி அல்வாவா ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க ஐஸ்கிரீம். மற்றபடி வந்தவங்களுக்குலாம் இதெல்லாம் கிடையாது. ஹலோ, இங்க வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லுங்க. விஜயம்மாளா? ஆமா, சேலத்தின் மேந்தன். ஏய் வணக்கம் சொல்லியா? ஏன்னா வீடியோ பார்த்து சைலண்டா பாரு. ஏய் தம்பி எப்படி இருக்க? ஏய் நான் தான் வீடியோ எடுப்பேன், நீல எடுக்கக்கூடாது. அபிஷேக் டிராவல் வ்ளாக்ஸ் இன்னும் காட்டவே இல்லை இவரை. ஒளி ஓவியன் விஜய் மற்றவங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முதல் விஷயமா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்விடேஷன்லாம் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ராக்கெட் போது இறங்க மாட்டேங்குது. புரியல எனக்கு. தொட்டா வந்துருமா? இப்போதான் ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். ரிசிப்டிங் வந்துரு. அங்கே பாடுறா வந்து கிளிக் பண்ணோம்டா. ரிட்டர்ன் கீழே. ஓகே, மொபைல் நம்பருக்கு வந்துருமா? போங்க. அதான் அது கீழே இருக்குல்ல. அது வந்து இருங்க இருங்க. இருங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து. ஓகே ஓகே. எல்லாத்தையும் பட்டு மண்டையில இருக்க கொண்டையை விட்டு ஃபேமிலியோட வாங்க. அப்படியே நெக்ஸ்ட் போட்டோ கடைசி. அடுத்ததா நம்ம விஜய் ப்ரோ, அரக்கோணம் விஜய். இல்ல கேமியா கொடுங்க. அடுத்ததா ராஜா. கண்டிப்பா அடுத்ததாக சமி விளாக்ஸ். அடுத்ததாக சேலம் பண்ணி தாமோதரன். எல்லா விசில் அடிங்க. ஆக்சுவலி இவனுக்கு வந்து நம்ம சேலத்திலே கொடுப்போம். ஆனா வந்து சேலம் வீடியோல கவர் ஆக போறது இல்லை. அதனால ஓகே. போட்டோ மாருதி. ஃபுல் பேரே அதானா? உன் பேரே அதானா? ஸ்டைலா வச்சிருக்காங்க. எம்டி ஷார்ட் ஃபார்ம் எம்டி. இவனை வந்து நம்ம சேலத்துல மீட் பண்ணோம். அவ்வளவுதான், கொடுத்தாச்சா? அபிஷேக் மாவடி. ஆவடியில மட்டும்தான் இருப்பான், வெளியில வரவே மாட்டான். தெரியாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பர்கர் வாங்கியாச்சுங்க. இன்னும் கோக் வரல. க்ரௌட் எவ்வளோ நிற்கிது பாருங்க. சண்டே தெரிஞ்சவங்க மூலமா. ஓகே சரி எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா பார்த்தாங்க. ஒரு வாரத்தில் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூபர்னு தெரியும். அந்த பொண்ணு வந்து பார்த்ததுமே முன்னாடியே தெரியுமா? இல்லை நிறைய நான் யூடியூபர். அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆராய்ச்சி தான் சொல்லுவேன். ஓ, நீ உங்களோட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் யூடியூபர்னு அவளுக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? உங்களோட வரன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும்ல. ஆமா, அப்போ வீட்டில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் பண்றேன், டூர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தெரிஞ்ச உடனே யூடியூப்ல என் பேரை போட்டு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஆத்தாடி இந்த சாக்கு வயலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் வாங்கலையா?
ஆர்டர் போட்டாச்சு. என்ன பேசிட்டு ஊற்றி இல்லைங்க தான் கையில் வச்சுதாங்க. அண்ணா வாய் தான் கிளியரா தெரியுது. சும்மா தான் பேசிட்டு அவ்வளோதான் கதை. கதை அவ்வளவுதானா? இல்லைங்க காவிய கதை. சத்தமா பேசணும். நன்றி ப்ரோ. அப்படியே பாஸ் பண்ணி விடுங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. எல்லாரும் கல்யாணத்துல சாப்பிடும் போது இப்போ எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடுவோம். கண்டிப்பா வந்துருவோம். வாழ்த்துக்கள். உள்ள இருந்து வெளியில வந்தோடனே பயங்கரமா வேர்த்து ஊத்துதுங்க. ஸோ இன்விடேஷன் வேலை முடிச்சாச்சு. அடுத்து வந்து பிசினஸ் வேலை இருக்கு. பிசினஸ் வேலைனா நம்ம இன்ஃபினிட்டி டூர் பேக்கேஜஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்க போறோம். ஸோ இப்போ போற போக்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ அடுத்த பர்ச்சேஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிளாக் எடுக்க போறது தனி பிளாக் எடுக்க போட்டு எப்பவுமே வந்து இந்த இன்ஃபினிட்டி பேக்கேஜஸ்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு வெல்கம் கிட் கொடுத்து தான் வெல்கம் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சு தான் கொடுப்போம். அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். யூஸ்வலாக எல்லாமே ஹோல்சேலாக வாங்குறது தான். பட் இந்த ஸ்நாக்ஸ் விஷயம் மட்டும் நான் வந்து இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குவேன். ஏன்னா வெரைட்டியாக வாங்கலாம். அப்பதான் வெரைட்டி நிறைய இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். கம்மியாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. அதனால ப்ரைஸ் வைஸில் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சரவணா ஸ்டோர்ஸ் அதனால தான் சூஸ் பண்றது. அதனால வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வேற சன்பீஸ் பார்த்தோம். பட் அதை விட ஒரு சூப்பர் சன்பீஸ் பார்த்து பல்காக எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் வந்து ₹3. பட் ஆனால் பல்காக வாங்க சொல்ல 2.7 சம்திங் தான் வருது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 24, 48, 72 பீஸ் வாங்கியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜுக்கே ஸோ மிக்சர் ஸோ சால்டட் பீனட் தான் வாங்குகிறோம். ஸோ ஹல்திராம்ஸில். ஸோ அதுவே இங்கே வந்து சீப்பாக தான் கிடைக்கும். வெற்றிகரமாக ஸோ சிப்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. பல்க்லேயே வாங்கிட்டோம். இங்கே இது ஒரு 70, பிஸ்கட் ஒரு 70. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பிஸ்கெட் வந்து ₹10 பிஸ்கெட் தந்துட்டு ₹5 ஹல்திராம்ஸோட முடிச்சிருவோம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா தோணுச்சு. ஏன் யூஸ்வலாக பிஸ்கெட்டே கொடுத்துட்ருக்கோம், இந்த வாட்டி வந்து கடலை பருப்பி கொடுக்கலான்னு. ஸோ லாங் ட்ராவல்லாம் கடலை பருப்பி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பிஸ்கெட்டோட ரேட்டை குறைச்சிட்டு கடலை பருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ₹10 பார், ₹5 பார் இதெல்லாம். ஸோ அதுவே இங்கே பல்காக வாங்கினீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் இங்கே. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தது. கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் எல்லாமே சீப்பாகவே கிடைக்கும் இங்கே. வெரைட்டிஸ் கிடைக்கும். சரவணாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலைஞ்சிங்கன்னா ப்ரைஸ் சீப்பாகவே வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு சூப்பரான வெரைட்டி கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஐடியாவே இல்லை, சும்மா சுற்றின்னு இருக்க சொல்ல பார்த்தோம். ₹5 இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது அடிஷனாக சேர்த்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. நீங்கள் கொஞ்ச நேரம் உள்ளே சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, வெரைட்டி எக்கச்சக்கமாக கிடைக்கும் சரவணாவில். இத்துடன் இன்றைய நாள் முடிகிறது. ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கறதும், ஸோ நம்ம இன்ஃபினிட்டி பேக்கேஜுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க. இதோட வந்து எபிசோட் 4 முடியுதா? அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடியோ கரெக்டாக மேரேஜில் மீட் பண்ணுவோம். இன்னொரு 1 மந்த் இந்த வீடியோ எடுக்கிற டைம்லேருந்து இன்னொரு 1 மந்த் கழிச்சு என்னோட மேரேஜ். பட் ஆனால் வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. ஒரு மேரேஜுக்கு அப்புறம் தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள் அந்த டேட்ஸ் போடலாம், எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வீடியோ வரும். ஸோ அடுத்த கல்யாண வீடியோவுக்கு
நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய் பாய். டாடா.